மழை வருதுங்களா? சீக்கிரம். நீங்களும் இன்னும் போகலையா? தம்பி கூட வந்தேன்னு சொன்னேன், இன்னுமா போகாம நின்றுருக்கேன்? ஆமாடா, என் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால தம்பி அவ கூட வான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். சரி, ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க. என்ன நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நிறைய பேசணும், கால் பண்ணு. இப்படி சொல்லி என் மண்டையை வெடிக்க வைக்காத. நீ என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லடி, சும்மா தான் சொல்கிறேன். ஓகே, மழை நிற்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் கிளம்புங்க. சரியா? பாய். சரிடா, பாய்டா. ஆத்விக் வேறு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான், என்னன்னு தெரில. கண்டிப்பாக அவன் எதை பற்றி கேட்க போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பேசவா வேணாமான்னு யோசனையாகவே இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சரியாக தெரியல அவன் எனக்கு கால் பண்ணுவாளா இல்லை. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். எனிவே, பேசினா ரொம்ப ஹாப்பி. பார்க்கலாம். The next day. அம்மா, ஒரு கப் காஃபி கொண்டு வாங்கம்மா, சீக்கிரம். இந்தாயா அம்மா, காஃபி எடுத்து வந்திருக்கேன் உனக்காக. சூப்பராக போட்டு எடுத்து வந்திருக்கேன், குடி. அதில் வச்சுட்டு போமா. சரி, வேலைக்கு போகணும்ல, நீ வந்து சீக்கிரமாக காஃபி குடிச்சிட்டு கிளம்பி வா. அம்மா உனக்கு சமைச்சு வைக்கிறேன், சரியாயா? ஆமாம், காலையிலே உட்காந்து கனவு பண்ணிட்டுருக்கேன். என்ன உனக்கு வேலைக்கு போகணும்னு அக்கறை இல்லையா? நான் ஒன்றும் காலையில் உட்காந்து கனவு காணலைன்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஆமாம், நீ வேலைக்கு போகிறதுக்கு நான் தானே உனக்கு சோறு வச்சு குழம்பு வச்சு எல்லாம் எடுத்து தரணும். அதனால் நீ இப்படி தான் பேசுவேன். எம்மா தாயும் சோறு குழம்பு எனக்கு எதுவுமே வேண்டாம் தான், நான் போகிறேன் தான், விடுத்தான்.